பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அங்கே சங்கீதம் 65 அதிகாரம் 2வது வசனத்திலே தாவீது சொல்லுகிறார், ஜெபத்தை கேட்கிறவரே, மாமிசமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அல்லேலூயா. அங்கே ஒரு பெயரை கொடுக்கிறார், ஜெபத்தை கேட்கிறவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமான என் அன்பு சகோதரர்களை, ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறவராயிருக்கிறார். அவர் கண்ணீரை காணுகிறவராயிருக்கிறார். அவர் சூழ்நிலைகளை காண்கிற தேவனாயிருக்கிறார். எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் என்னோடும் உங்களோடும் இருக்கிறார். இந்த காலை நேரத்திலே யாரும் நீங்க சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்திலே உண்மையாய் ஆவியோடும் கருத்தாய் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் அவர் பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அதான் ஜெபம் ஜெயத்தை கொண்டு வரும் என்று சொல்லி அநேக காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தொடர்ந்து ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. எங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெயத்தை கட்டளையிடுகிற தேவனாயிருக்கிறார். எங்களுடைய சூழ்நிலைகளை அவர் மாற்றுகிற தேவனாயிருக்கிறார். நாங்கள் போய்கொண்டிருக்கிற பாதை கடினமான பாதையாயிருக்கலாம், அது முள் நிறைந்த பாதையாயிருக்கலாம், அது கற்கள் நிறைந்த பாதையாயிருக்கலாம். இவ்வளவு பயங்கரமான சூழ்நிலைகளிலே கர்த்தர் அற்புத விதமாய் ஆச்சரியமான முறையில ஆண்டவர் எல்லா அந்த கரடு முரடான பாதைகளை அவர் செவ்வாய்ப்படுத்தி அவர் எங்களை நடத்துகிற தேவன் என்னோடும் உங்களோடும் இருக்கிறார். எங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவு அவமானங்கள் வந்தாலும், எவ்வளவு நிந்தனைகள் எங்களோட வாழ்க்கையில காணப்பட்டாலும், அங்கே ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற பொழுது அந்த காரியங்கள், அந்த கடினமான அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அவர் சாதகமாய் மாற்றி அவர் எங்களோட வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே யாரும் சோர்ந்து போனால், ஆண்டவர் சவுனத்தினாலும் நீங்களும் விழித்திருந்து ஜெபிக்கிற பொழுது, ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நானும் நீங்களும் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற பொழுது அவர் நிச்சயமாக எங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நாங்கள் ஜெபிக்கிற பொழுது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை எங்களுடைய குடும்பத்துல நாங்கள் கையிட்டு செய்யும் வேலைகள்ல நாங்கள் இருக்கிற சமுதாயத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். அவர் எங்களை தலையை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். எங்களை மேன்மைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளை அவர் ஒரு பொழுதும் வெட்கப்படுத்தாத தெய்வம் அவர். அல்லேலூயா. அவர் எங்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை பதில் கொடுக்கிறவர். அவருடைய பதில்கள் ஆச்சரியத்தை உண்டு பண்ணும். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு நன்மையை செய்தார், இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை செய்தார் என்று நாங்கள் வியர்க்கிற அளவில் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிற பொழுது அந்த பதில்கள் எல்லாம் எங்களுக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணும். ஆகவே நாங்கள் ஜெபம் செய்து கொள்ளுவோம். கிருபையாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை நேரத்துல ஆண்டவரே எங்களோடு நீர் கூட இருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம். எங்களோட விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. அவங்களோட சமூகத்துல நாங்கள் அதிகமாய் காத்திருக்க ஒரு புதிய பலனை கொடுங்க ஆண்டவரே. அந்த அபிஷேகத்தை எங்களுக்கு ஊற்றுங்க ஆண்டவரே. இன்னும் திறப்புல நிக்கத்தக்கலாய் ஆண்டவரை விழித்திருந்து ஜெபிக்கத்தக்கலாய், இந்த தேசங்களுக்காய், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய் திறப்பில் நிக்கத்தக்கலாய், ஊழியர்களுக்காய், ஊழியங்களுக்காய் ஆண்டவரே அப்பா, விசுவாச மக்களுக்காய், இந்த ஜனங்கள் அழிந்து போகிற அந்த ஜனங்களுக்காய் நாங்கள் திறப்பில் இருந்து ஜெபிக்கிற ஆண்டவரை ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் என் தேவனை பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீ பெரிய காரியங்களை செய்வீராக. ஜெபிக்க முடியாதபடி, உடைய சமூகத்துல காத்திருக்க முடியாதபடி ஆண்டவரை சிந்தனையை குழப்புகிற, சமாதானத்தை சீர்குலைக்கிற பொல்லாத கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால அழிக்கப்படுவதாக. ஆண்டவரை நாங்கள் கையிட்டு செய்யும் வேலைகளை ஆசீர்வதிக்கிற தெய்வம் ஆண்டவரை. நாங்கள் வேலை செய்கிற இடங்களில தேவனுடைய வல்லமை இறங்கும்படியா ஒரு ஆண்டவரே மனுஷ கண்கள்ல அதிகாரியுடைய கண்கள் ஒரு தயவை கர்த்தர் ஏற்படுத்துவீராக ஆண்டவரே. இந்த நாளை நீர் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்த வழிநடத்தி காத்துக் கொள்ளும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.